சேலம் மாவட்டத்துக்கு 6 புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது அறிவிப்பு, சேலம் மாநகராட்சி பகுதிகளில் 100 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்பாடு, போதிய கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் சிறுபாலங்கள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சேலம் மாநகராட்சி செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கக்கூடிய தினசரி சந்தை 9 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தலைவாசல் வட்டத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில் இலுப்பணத்தம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாண் விற்பனை நிலையம் 10 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்படும். நான்காவது அறிவிப்பு, மேட்டூர் மற்றும் நரசிங்கபுரத்தில் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, சங்ககிரி நகராட்சியில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, தாரமங்கல் நகராட்சியில் 18 கோடி ரூபாய் செலவில், இடைப்பாடி நகராட்சியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும், ஆத்தூரில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் புதிய குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும்.